மாறாக நாங்கள் அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவோமேயானால் அதனுடைய பிரதிபலன் எங்களுக்கு திருப்பி கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, நாங்கள் லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம், அறிவை கொடுத்தோம், ஹிக்மத்தை கொடுத்தோம். எதுக்காக? அனிஷ்குர்லில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. சரி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வமை யஷ்குர் ஃபைன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, எவர் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகின்றாரோ அது அவருக்கே நன்றி செலுத்துவதாகும் பிரதிபலன். ஏனென்றா அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹு ஸமத், அவன் யாருடைய தேவைக்கும் அப்பாற்பட்டவன். அப்போ ஏன் எங்களை நன்றி செலுத்த சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதன் மூலமாக எங்களுக்கு வழங்கக்கூடிய கூலிகளை, எங்களுக்கு வழங்கக்கூடிய ஜஸாக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நன்றி செலுத்துங்கள் என்று எங்களை கட்டளையிடுகின்றான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது அவனுடைய நன்றி செலுத்துதல் அவனுக்கே பிரயோசனமாக அமையும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக்காட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. குர்ஆனில் பார்க்கிறோம், நிறைய இடங்களில் நபிமார்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஒரு வித்தியாசமான எல்லா விதமான வசதிகளும் கொடுக்கப்பட்ட ஒரு நபிதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி ஹபிலி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும், இதற்கு பிறகு யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை. அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுடைய படையில் 3 படையணி இருந்துச்சு. ஒன்று மனிதனுடைய படையணி, இன்னொன்று ஜின்களுடைய படையணி, மூன்றாவதாக பறவைகளுடைய படையணி. இந்த 3 படையணிகளையும் வைத்துக்கொண்டு உலகையை ஆட்டி படைத்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் ஒரு முறை தங்களுடைய பரிவாரங்களோடு படைகளோடு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது பாதையோரத்தில் இருந்த எறும்புகளின் பொந்தில் ஒரு எறும்பு சொல்லுகின்றது, சுலைமானுடைய படை பட்டாளங்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் இருப்பதை அவதானிக்காமல் மிதித்து எங்களை சாவடித்து விடுவார்கள், அதனால் நீங்கள் பொந்துக்குள் போய் ஒளித்துக் கொள்ளுங்கள், மறைந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மற்ற எறும்புகளுக்கு சொல்லுகின்றது. இதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்வெடுக்கின்றார்கள். இந்த ஆற்றலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பறவைகள் பேசுவது, இப்படியான பட்சிகள் பேசுவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கும். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் போக்கின்றார்கள். ஃபதபஸ்ஸம, அவர்கள் புன்முறுவல் போக்கின்றார்கள். தாஹிகம் மின் கௌலிஹா, இந்த எறும்புடைய செய்தியை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் போக்கின்றார்கள், சிரிக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், ரப்பி அவுஸிஇனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலை வ அலா வாலிதை வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தா வஅத்கில்னி ஃபீ ரஹ்மதிக மின் இபாத் வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக மனனம் செய்து ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அவர்கள் சொல்லுகின்றார்கள், இறைவா நீ எனக்கு வழங்கிய நிஅமத்துகளுக்கு, அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, நீ எனக்கு வழங்கிய நிஅமத்துகளுக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு வழங்கிய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திவிடு என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். மேலும்
வான் அமல சாலிஹன், சாலிஹான குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட அந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் அடிப்படையில் சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு தா. வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், உன்னுடைய அருளை கொண்டு என்னை உன்னுடைய சாலிஹான அடியார்களில் சேர்த்து கொள்வாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை அவர்கள் மதிக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்திக்கின்றார்கள், இறைவா இந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திவிடு, அதற்கு கைமாறாக நான் உனக்கு சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும், உன்னால் நான் உன்னுடைய அருளில் புகுத்தப்பட்டு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்ததாக அல் குர்ஆனிலே 27வது அத்தியாயத்தில் 19, 18 வசனத்திலே பார்க்கின்றோம்.